குல் தேவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் பார்வையாளர்களை விட நீங்கள் காசு பணம் தர வேண்டியதில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேற்கொண்டு வீடியோ போட முடியும், ஊக்கப்படுத்த முடியும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சமயத்தில் கிறிஸ்மஸ் திருவிழாவுக்கு டிவிகே தலைவர் விஜய் வந்திருந்தார். அவர் வந்து பேசுகிறப்போ பைபிளில் ஜோசப்புங்கிறவர் வந்து மேற்கோள் கட்டி பேசினார். பேசிட்டு கடைசியில் முடித்த பின்னால் ஜோசப்னா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. தன்னுடைய ஒரு கேவலமான சிரிச்சு சொல்கிறாப்புல. ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு கிறிஸ்மஸ் பெருவிழாவில் போய் இந்த மாதிரி பேசினது. அப்புறம் ஊழியக்காரர்களை பற்றி யாரும் தவறாக பேசக்கூடாதுன்ட்டு 2025 முடியும் போது பேசிகிட்ருக்குறாங்க. ஊழியக்காரர்களாக இருந்தால் நம்ம ஏன் பேசுகிறோம் இல்லைங்களா? கலைஞர் கருணாநிதி பராசக்திலேயே பூசாரிகளை கடவுளாக அடிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த பூசாரியை தோலை உரிச்சு காட்டினார் அந்த காலத்துலேயே. அது பெரிய விஷயம். 2025 வந்து ஊழியக்காரர் பேசினா ஊழியக்கார் மாதிரி இல்லையே. அவர் ஊழியக்கார் பேசினார். அவர் இன்னும் அமெரிக்காவில் பேசிகிட்டு இருந்தாராம்மா. பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டுருக்கிறப்போ முன் வரிசையில் ஒரு பொண்ணு வந்து திடீர்னு துள்ளி குச்சி எந்திரிச்சாங்களாம்மா. ஏசாமி அவர் சொன்னது, ஏசாமி வரதை பார்த்தாராம்மா. அவர் அமெரிக்காவில் ஏசாமி வரதை பார்த்தாராம்மா. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து துள்ளி குச்சி எந்திரிச்சாம்மா. எந்திரிச்சிட்டு டக்குன்னு போய் ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு நான் டிரைவிங் பண்ணுறேன், நீ காரில் போகலான்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட பேசிச்சாம்மா. இது ஊழியக்கார் சொன்னதான், பேசிச்சாம்மா. அப்புறம் இவர் என்ன ஏதுன்னு அப்போ தான் விசாரிக்கிறாம்மா. விசாரித்தப்போ அந்த அம்மா ஜனவரி மாதத்துலேருந்து நடக்க முடியாமல் இருந்தாங்க. நீங்கள் ஜாம் பண்ணிருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்துருச்சு அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்களாம்மா. அதுக்கடுத்து இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சாம்மா. ஏன் இப்படி உலகத்தை ஊரை எல்லாம் ஏமாற்றி கொள்ளையடிக்கிறீங்க? தவறு இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த மாதிரி வீணாக பொய்யுரைகளை வழங்கலாமா? தவறு இல்லையா? மக்களே பேசுங்க. உண்மையான ஊழியக்காரங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கலாம். இது ஆனால் இந்த காலத்தில் யாருமே உண்மையான ஊழியர்கள் இல்லையே. ஏசி இல்லாமல், ஏசி கார் இல்லாமல் வர மாட்டாங்க. பெரிய பங்களா வீடு இல்லாமல் வசிக்க மாட்டாங்க. எல்லா வசதியும் அவங்க வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே வச்சுப்பாங்க. இவங்களாம் ஊழியக்கார் சொல்கிறதுக்கு நம்ம வெக்கப்படணும். இதெல்லாம் கடவுள் பார்த்துட்ருக்காரு. நிச்சயமாக அவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும். அது லேட்டாக கிடைக்கும். அதுதான் பெரிய பிரச்சனை. ஆனால் அவங்க வாழுங்காலத்தில் அதை பற்றி உணர்வாங்க. ஆனால் மக்களுக்கு நம்ம தான் விழிப்பெடுக்கணும். கடவுள் கண்டுக்க மாட்டார். நம்ம பாவிகள் மனிதர்கள், நம்ம பாவம் செஞ்சிட்டோம். ஆனால் கடவுள் கண்டுக்க மாட்டார். நம்ம தான் விழிப்பெடுக்கணும். உண்மையான ஊழியக்கார் யார், கடவுள் யார் அப்படிங்கிற நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நம்ம ஆன்மா வந்து கெட்டு போகாமல் தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம நம்ம ஆன்மா வச்சுருந்தா கடவுள் நிச்சயம் நம்ம ஜபத்தை காப்பார். நேரடியாக ஏசாமிட்ட பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எந்த கடவுளை நம்புறீங்களோ அந்த கடவுள்கிட்ட வந்து உங்கள் ஆன்மாவை தூய்மை வச்சுட்டு பேசுங்க. எந்த கடவுளாக இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை தருவாங்க. நான் உலகத்தில் தான் பிரித்து வச்சுக்கிறாங்களே, அந்த கடல் இந்த கடல் மூணு விதமான மதத்தில் பிரிச்சுக்கிறாங்களே. கடவுள் ஒருத்தர் தான். கடவுள்கிட்ட பேசுங்க. கடவுள் நிச்சயம் நமக்கு நல்வழி காட்டுவார். நன்றி மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.